மிதுன ராசி. மிதுன ராசி அது ஒரு காற்று ராசி. மிதுனத்தில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் போய் கலந்துப்பாங்க. ஆனால் தான் இருக்குன்னு டக்கு டக்குன்னு காட்டிக்க மாட்டாங்க. அந்த காட்டிக்கொள்ளாத தன்மை எப்போ இருக்கும்ன்ற அப்புறம் பார்த்துக்கலாம். மிதுன ராசியில் முதல்ல வந்து செவ்வாயுடைய தாக்கம் இருக்கும், ரெண்டாவது ராகுடைய தாக்கம் இருக்கும், மூணாவது வந்து குருவுடைய தாக்கம் இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய தன்மைகள் சிறிது மாறும். அந்த அடிப்படையில் ராகுடைய தன்மை மாறும். செவ்வாயில இருந்ததுனாலும் புரட்டாதி நட்சத்திரம் கேதுனால பெருசா, ராகுனால பெருசா பாதிப்பு இல்லை. திருவாதிரையில தன்னுடைய சுயத்தன்மையில இருக்கும்போது பெருசா பாதிப்பு இல்லை. குருவினால பெருசா பாதிப்பு இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிறது குருவுடைய அடிப்படை தான் இருக்கு. அது லாபஸ்தானத்தில்னா அதனால ஏற்படுற பாதகத்தையும் ஈஸியா தேவை. மிதுன ராசிக்காரங்க ரெண்டு விதமா யோசிப்பாங்க. நம்ம ரெண்டு விதமா யோசிக்கணும்னா சஞ்சலம் நினைச்சிடக்கூடாது. எப்படி சஞ்சலம் நினைக்கிறது? ரெண்டு விதமா யோசிச்சா சஞ்சலம் தானே சார்? இல்லை. சஞ்சலம் என்பது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, குழப்பத்திலேயே இருக்கிறது சஞ்சலம். சஞ்சலம். ஆனா இப்படி பண்ணா இப்படி வரும், இப்படி பண்ணா இப்படி வரும்னா அறிவு. சோ மிதுன ராசிக்காரர்கள் அறிவின் பூர்வமாக மேலும் கீழும் இப்படியும் அப்படி பார்க்கணுங்கிற தன்மையோட ஆராய்ச்சி பண்ணணும். எது பண்ணுவாங்க. அதுல செவ்வாயில இருக்கும்போது உணர்ச்சி வசமா பண்ணுவாங்க, ராகு போது எப்படின்னா காரியத்தை முடிச்சுக்கணும்னு பண்ணுவாங்க, புனர்பூசத்தில் இருக்கும்போது நியாயமா பண்ணி பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மையோட. இந்த லெவல்லையும் ராகு அந்த புதன், அந்த அதிபதி புதனுக்கு நட்பு கிரகம், பிரச்சனை கிடையாது. கேதுவும் பகை கிரகம் இல்லை, நட்பு கிரகம். இந்த புதன் ராசிக்கு ராகு 9ல இருக்கு, அப்போ கேது 3ல இருக்கு. அப்ப என்ன நிலைகள்? ஆட்டிடியூட் பிரகாரம் சரி, கேரக்டர் பிரகாரம். 9ங்கிறது அனுபவிக்கிற தன்மை, 9ங்கிறது நிர்வாகத்தான், தான் தலைவன் சொல்லக்கூடிய தன்மை, 9ங்கிறது அப்பா எல்லாம் பத்தி சொல்லக்கூடிய தன்மை. அப்போ அந்த தன்மைகள் இவங்ககிட்ட அதிகமாக. ஆனா என்ன பிரச்சனை சார் வரும்? எல்லாம் பக்கா பிளான் பண்ணீங்க, டக்குனு அவசர கொடுக்கமா பண்ணிட்டு வந்துடுவீங்க. அந்த அவசர கொடுக்கத்தனத்தை தவிர்த்தால் மிதுன ராசிக்கு ராகு மிக சிறப்பு. கேது பத்தி சொல்லலாம். கேது ஞானக்காரகன்றாங்க. ஏன் சார் ஞானக்காரகன்? ராகும் கேதுவும் தனையை தோண்டி பிரிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் ராகுன்றீங்க, ஒருத்தர் கேதுன்றீங்க. அப்போ எப்படி சார் டிஃபரன்ஸ் வரும் சேம் நிழலுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். தான் தெரிந்து கொண்டதை தெளிந்து கொண்டு புரிந்து கொண்டு அறிவுபூர்வமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உடையவர் கேது. அப்ப அதனால்தான் அவரை ஞானக்காரகன்னு சொல்றோம். ஞானங்கிறது என்ன? படிச்சவெல்லாம், ஆமா, படிச்சவெல்லாம் கெட்டிக்காரன் கிடையாது. தன்னை உணர்தல் ஞானம்.